வணக்கம் நண்பா. பொதுவாக நம்ம இந்த ஆக்சிடென்ட் வீடியோஸை அதிகமாக நம்ம பேச மாட்டோம். எதனால் இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு, எப்படி ஏதுங்கிறத பற்றியெல்லாம் நம்ம பேச மாட்டோம். ஏன்னா அதில் இறந்துருப்பாங்க. அதை பற்றி பேசும்போது நமக்கே மனசில் ஒரு இம்பேக்ட் இருக்கும். ஸோ அந்த ஃபேமிலியில் இருக்கிற பர்சன்ஸ் நம்மளோட கனெக்ட் ஆகியிருந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்கும், அதோட வேல்யூ அப்படிங்கிற மாதிரி. பட் இந்த வீடியோ பேசுறதுக்கான முக்கியமான காரணம், இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் போட்டிருந்த கமெண்ட்ஸ் தான். என்னடா ஒப்பீனியன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு பைத்தியகாரத்தனமாக பேசிகிட்டு இருக்கிறீங்க, 6 பேர் இறந்துருக்காங்க, அவங்க ஆத்மா சாந்தி அடையணும், அதுக்கு தான் ஃபஸ்ட்டு பேச வேண்டியது இருக்குது. பட் அதை பேசினது நிறைய பேர் பேசியிருந்தாலும் நிறையா பைத்தியங்க பார்த்தீங்கன்னா வேற மாதிரி பேசி வச்சுருக்காங்க. அதை பார்க்கும்போது தான் எரிச்சலாக இருக்குது. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கிறேன். பொதுவாக நம்ம இந்த வீடியோஸ் மாதிரி போடுறது கிடையாது. சரி, இந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, வோல்வோ கார் போயிட்டு இருந்திருக்குது. ட்ரக் கிராஸ் பண்ணுறதுக்கு, அதாவது ஓவர்டேக் பண்ணுறதுக்காக ட்ரக் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருந்திருக்குது. ஸோ அந்த இடத்துல கண்ட்ரோல் மிஸ் ஆகி நடுவில் இருந்த லேடன் மேலே, அதாவது நடுவில் இருந்த டிவைடர் மேலே ஏறி அப்படியே பார்த்தீங்கன்னா வோல்வோ கார் மேலே சரிஞ்சிருக்குது. இப்படி சரிஞ்சதுனால வோல்வோ கார் அப்படியே நசுங்கி அந்த ஸ்பாட்லேயே 6 பேருமே இறந்துருக்காங்க. இதில் 3 குழந்தைங்களும் இருந்திருக்கிறாங்க. ஸோ கேட்கும்போது, இந்த நியூஸை கேட்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ரெண்டாவது, வோல்வோ கார் ரொம்ப சேஃபான கார் மற்ற கார்களோட கம்பேர் பண்ணும்போது. இதில் சைட்லேருந்து லோடு விழுந்தாலுமே இந்த கார் தாங்கும். அந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சர் அவ்வளோ பில்ட் பண்ணியிருக்கோம், ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நிறைய சேஃப்டி டெஸ்ட் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம் வோல்வோ 90க்கு. அப்படி பார்த்த இடத்துல இந்த கார் இப்படி ஏன் நசுங்கி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, எக்ஸ்பர்ட் சொல்கிற முக்கியமான 2 விஷயம் என்ன தெரியுமா? இந்த இம்பேக்டை வோல்வோ கார்ன்ட்டு இல்லை, எந்த காருமே தாங்க முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஈவன் அந்த லாரி லோடடா அன்லோடடாங்கிறது எனக்கு இன்னுமே கன்ஃபார்மாக தெரியல. நான் நிறைய பக்கம் சர்ச் பண்ணி பார்த்தேன், பட் அதுக்கான டீட்டெயில்ஸ் கிடைக்கல. அன்லோடடாக இருந்துச்சுன்னா கூட ஏதாவது ஒரு விஷயத்தில் தாக்கு பிடிச்சிருக்கலாம். பட் அந்த லாரி லோடோட தான் உள்ள வந்திருக்குது ஹைவேஸில். அப்படி வரும்போது அது வந்த வேகம், அது உங்களுக்கு மேலே விழுந்த அந்த ஃபோர்ஸு, ஆல்ரெடி இருந்த வெயிட், இப்படி எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக வோல்வோ காராக இருந்தாலும் சரி அந்த இடத்துல தாக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இது வரைக்கும் வோல்வோ காரோட ரெக்கார்டு அப்படின்னு பார்த்தோம்னா, XC90ல ட்ராவல் பண்ண ஒருத்தர் கூட இன்னும் உயிரிழக்கல அப்படிங்கிற ரெக்கார்டை இதுக்கு முன்னாடி வரைக்கும் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ அந்த ரெக்கார்டு பிரேக் ஆகிருக்கு. அது உண்மைதான். பட் இங்கே ப்ராக்டிக்கலான விஷயம் என்னென்னா, யாருமே எதிர்பார்க்காத ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ஆக்சிடென்ட் இது. ஸோ அப்படி இருக்கிற ஒரு இடத்துல ஒப்பீனியன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லூசுத்தனமாக சில விஷயங்களை கமெண்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? அதுதான் பார்க்கறதுக்கு சத்தியமாக எரிச்சலாக இருக்குது. ப்ளீஸ், இங்கே 6 பேர் இறந்துருக்காங்க. ஸோ அதுக்காவது ஒரு ரெஸ்பெக்ட் கொடுங்க, அதுக்காவது ஒரு மரியாதையாக இது பண்ணுங்க. ஏன்னா வோல்வோ கம்பெனி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பேசஞ்சர்ஸ்கோட சேஃப்டியை தான் நிறைய இடத்துல பார்த்துருக்காங்க. உடனே நீ வோல்வோ காருக்கு சொம்படிக்கிற, சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது நீங்கள் சொன்னீங்கனாலும், சீட் பெல்ட் அப்படிங்கிற கான்செப்ட் வோல்வோ காரோட இன்வென்ஷன் தான். ஆனால் அதை காப்பிரைட் பண்ண எல்லா கம்பெனிக்கும் கொடுத்தது வோல்வோ கார் தான். ஸோ இப்படி இருக்கிற நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வோல்வோ கார் அவங்க பிரைஸ் அதிகம் தான் மற்ற கார்களோட கம்பேர் பண்ணும்போது. பட் சேஃப்டி அப்படிங்கிறத ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஒரு காருக்கு எந்த அளவுக்கு சேஃப்டி கொடுக்கணும் அப்படிங்கிறத என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துலையும் தாக்கு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா காரை நீங்கள் ஓட்ட முடியாது, டேங்க் தான் ஓட்டணும். ஸோ அந்த அளவுக்கு ஹெவியான ஸ்ட்ரக்சர் வச்சிருந்த ஒரு பாடி இருக்கிற வண்டியை தான் நீங்கள் ஓட்டி ஆகணும். ஸோ இங்கே ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது அது பாசிபிள் கிடையாது. ஏன்னா மார்க்கெட் பொறுத்த வரைக்கும், நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய கார்கள் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கூட சேஃப்டி இருக்காது. அதாவது இன்ஜின் பேயில் இருந்தாவது அது கொஞ்சம் நின்றுட்டு இருந்திருக்குது. இன்னும் இந்தியாவில் தயாரிக்கிற சில கார்கள் எல்லாம் அந்த இடத்துக்குள்ளே போயிருந்துச்சுன்னா அப்படின்னு அஞ்சிருக்கும். அதுதான் உண்மை. ஸோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். வோல்வோ கம்பெனி இது வரைக்கும் எந்த மாதிரியான ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்குது, ஸோ அந்த ஆக்சிடென்ட்ஸ்லேருந்து அனலைசிஸ் பண்ண டேட்டாஸை வச்சு தான் அந்த ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் டெவலப் பண்ணியிருப்பாங்க. அதுதான் உண்மை. பட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் யாருமே அன்எக்ஸ்பெக்டடான ஒரு திங்காக தான் இருக்குது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். இதில் ஒப்பீனியன் சொல்கிறேன் அப்படிங்கிறத விட என்ன நடந்திருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேசுறது நல்லது அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஓகே நண்பா, இந்த வீடியோ அவ்வளோதான். இதுக்கு மேலே இதை பற்றி பேச விரும்பல. ஏன்னா இறந்தவங்களோட லிஸ்ட்டையும் சேர்த்து படிக்கும்போது அது ஒரு மாதிரி இம்பாக்டாக இருக்குது, மனசு கஷ்டமாக இருக்குது.